ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னோட காலேஜ் லைஃபோட லாஸ்ட் டே தான் சின்ன விளாகா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. காலையில சீக்கிரமாவே வீட்ல இருந்து கிளம்பி இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள விருதுநகர் சிவாசி பஸ் எதுவுமே இல்லை. ஸோ வெளியூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஏறணும். அங்க வந்து போயிட்டேன். இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பஸ்ல வந்து ஏறுறேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல நான் வேகமாக பஸ் ஏறிட்டு இருந்தேன். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு லேட்டா பஸ் ஏற ஆரம்பிச்சிட்டேன். பஸ்ல வந்து ஏறியாச்சு, டிக்கெட்டும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம காலேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ காலேஜுக்கும் வந்துட்டோம். இந்த பஸ்ல தான் வந்து வந்திருந்தேன். ரோட கிராஸ் பண்ணி இப்போ வந்து நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் என்ன விளாக் எடுக்கிறேன்னு கேட்டான். ஆமான்னு வந்து சொன்னேன். லாஸ்ட் டேல ஒரு விளாக் வந்து போடலான்னா காலேஜ் வந்து கவர் பண்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன். எவ்வளவு வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன். காலேஜ்ல வந்து இந்த வீடியோ தான் வந்து லாஸ்டா நான் ஸ்டூடெண்ட் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். மேபி இனிமேல் காலேஜுக்கு போனால் நான் வீடியோஸ் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து காலேஜ் நிறைய இடத்துல கவர் பண்ற மாதிரி தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன். யாருமே வந்து வரல அவ்வளவோ, ஏன்னா வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்குலாம் லீவு. அது மட்டும் இல்லாமல் காலேஜுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன். அதனால தான் அவ்வளோ வந்து ஆள் இல்லை. இப்போ வந்து நான் கிளாஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனால ஷூவெல்லாம் வந்து போட்டுட்டு வந்திருந்தேன். அதை தான் காமிச்சேன். இந்த வியூ நல்லா இருக்குல்ல. எங்க டிபார்ட்மெண்ட்க்கு வந்து வந்துட்டேன். இதுதான் வந்து காலேஜ் லைஃப்ல நான் ஸ்டூடெண்டா வந்து லாஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரேன். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. வீடியோ எடுத்தேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு மெமரிஸ் மாதிரி இருக்கட்டும். கேட் ஓப்பன் பண்ண நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வரேன். வேற யாருமே வரல. எங்க கிளாஸை நான் தான் இன்னைக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணேன். ஃபைனல் இயர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த கிளாஸ் ரூம்ல தான் இருந்தோம். பட் இன்னைக்கு தான் வந்து இந்த கிளாஸ் ரூம்ல லாஸ்டா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்ச கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இருந்துச்சு. ஃபைனல் இயர் ஸ்டார்டிங்ல இந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாவே வந்து நாங்க வந்து உட்காந்துருப்போம். அடுத்து கொஞ்சமா வந்து ஒர்க் போறவங்க அப்படி இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி போயிட்டு ரொம்பவே கம்மியாயிட்டாங்க. நம்ம காலேஜ்ல கொஞ்சம் பேர் வந்து என்னோட வீடியோஸ் வந்து பாக்குறீங்க. என்னோட பேர் என்ன, நீங்க என்ன பண்றீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்னு என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து கேட்கறாங்க. என்னோட பேர் வந்து துரை பிரபாகரன். நான் ஃபைனல் இயர் ஈசி படிக்கிறேன். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது நான் படிச்சு முடிச்சிட்டேன் காலேஜ். அப்புறம் செகண்ட் இயர் ஜூனியர்ஸ் தம்பி கூட நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஃபைனல் ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்டு வந்து போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி எங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்க இருக்காங்க. நாங்க 4 பேர் தான் ஒரு பேட்ச்ல வந்து இருக்கோம். இந்த லேப்ஸ்க்குலாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நாங்க வந்திருக்கோம். எல்லாம் லேப் வந்து நிறைய லேப் வந்து நாங்க பண்ணிருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது இனிமேல் இந்த இடத்துல நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இங்கே தான் வந்து ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் வந்து நடக்குது. சிடில தான் ப்ராஜெக்டோட டெமோ வீடியோ வந்து காப்பி பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம லேப்குள்ள வந்து வந்துட்டோம். இங்கே தான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ரிவ்யூ வந்து நடக்கும் போது கொஞ்சம் வந்து எனக்கு பயமா தான் இருந்துச்சு பிரசென்ட் பண்றதுக்கு முன்னாடி. எப்படியோ நல்லபடியா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் முடிச்சாச்சு. பிரசன்டேஷனை பத்தி சொல்லணும்னா அதுவே நான் தனியாவே ஒரு விளாகா போடுவேன். அதுக்கு வந்து டைம் இல்ல. அதனால இந்த வீடியோவை மட்டும் பாருங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறமா இந்த ஐடென்டி கார்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வந்து அதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து குரூப் போட்டோ வந்து எடுக்கிறதுக்கு வந்து போக சொன்னாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ குரூப் போட்டோ வந்து நாங்கள் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஆகிடுச்சு. காலையில இப்போதான் வந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பிரசன்டேஷன் முடிஞ்சு, டக்குன்னு இன்டர்வல் முடிஞ்சு, அடுத்தடுத்து டக்குன்னு ஆஃப்டர்நூனே வந்துருச்சு. இன்னைக்கு என்னன்னு தெரியல. நீங்க வீடியோ எடுத்தல நிறைய ப்ளூ பர்ஸ் தான் வந்துச்சு. உங்களுக்கு ப்ளூ பர்ஸ் வேணா ப்ளூ பர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் செப்பரேட்டாவே ப்ளூ பர்ஸே வந்து நான் போடுறேன். நிறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க குரூப் போட்டோ எடுக்க. அப்புறம் அதர் டிபார்ட்மெண்ட்டும் ஃப்ரெண்ட்ஸுமே அங்கிட்டு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. சிஎஸ்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா வந்து வரிசையா வந்து போட்டோஸ் வந்து எடுத்தாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டெப்ஸ்லேயே ஃபுல்லா அவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்காங்க. நானும் வந்து மேலே போனேன். அடுத்து வந்து போட்டோ எடுக்க வர சொல்லிட்டாங்க. இப்போ நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ குரூப் போட்டோ வந்து எடுக்க போய்கிட்டு இருக்கோம். சில இடத்துல வந்து நான் வாய்ஸ் ஓவரை வந்து கட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து அந்த பேக்ரவுண்ட் சவுண்டே வந்து நல்லா இருக்கும். இதுதான் வந்து எங்களோட கிளாஸ். எல்லாருமே வந்து இதுல இருக்காங்க. இப்போ வந்து போட்டோ எடுக்க போறாங்க. நாங்க வந்து ECE 2022-2024 பேட்ச். இது நாங்கள் கிளாஸ்ல இருக்கிற எல்லா பாய்ஸும் சேர்ந்து எடுத்த குரூப் போட்டோ தான் இது. குரூப் போட்டோ வந்து எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் குரூப்பை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து லஞ்ச் டைம்ல தான் வந்து குரூப் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தோம். கொஞ்சம் வந்து லேட் ஆயிருச்சு. இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது இந்த ஃபிஷ் டேங்க் வீடியோ எடுக்காம என்னால் போகவே முடியல. அந்த அளவுக்கு அந்த ஃபிஷ் டேங்க் வந்து அழகா இருக்கு. ரிட்டன் வந்து நாங்கள் கிளாஸுக்கே வந்து வந்துட்டோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் வந்து கேண்டீன்ல சாப்பிடலாம்னு நினைச்சிருந்தேன். பட் லஞ்ச் டைமே முடிஞ்சிருச்சு. கேண்டீன்ல வந்து சாப்பாடு நேரம் இருக்காது. தண்ணி பிடிச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக காலேஜில் லஞ்ச் சாப்பிடலாம் நினைச்சேன். பட் வந்து முடியாமல் போயிடுச்சு. அடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து நான் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டேன். அடுத்து இன்னும் 2 பேர் அவங்களும் லஞ்ச் கொண்டு வரல. நாங்க எல்லாருமே வந்து சாப்பாடு வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த ஆலமரத்தை பாருங்களேன். இந்த ஆலமரம் வந்து ரொம்ப பெருசா இருக்குல்ல, பாக்குறதுக்கே அழகா. இந்த ஆலமரத்தை வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அவ்வளவு பெருசா வந்து இருக்கு. அடுத்து வந்து நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம். இப்போ லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளாஸ் ரூமுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ மணி ஒரு 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்டா ஃபேர்வெல் டே இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க காலேஜ்ல வந்து ஃபேர்வெல் டே நடந்ததெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டுருந்தாங்க. ஃபேர்வெல் டே தான் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. குரூப் போட்டோல வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த வீடியோஸ்ல வந்து அவ்வளவு பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து நான் வீடியோ
இருக்கும்போது என்னோட ஃபேஸை வந்து யூடியூப்ல போட்டுறதான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சாப்பிட்டு மதியானம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இதுதான் வந்து என்னோட தேர்ட் இயர் கிளாஸ் ரூம். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்னு தான் எடுத்தேன். இதுதான் என்னோட பெஞ்ச். இங்கே தான் வந்து நான் உட்காந்துருந்தேன். இது வந்து D8. இங்கேயும் பாதி நேரம் உட்காருவோம். சில கிளாஸஸ்க்கு மட்டும் D9க்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகும். இங்கேயுமே வந்து இதுலேயுமே நான் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் வந்து உட்காந்துருந்தேன். நானும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துருப்போம். அங்கே உட்காந்து நான் ஒரு வீடியோ எடுத்தேன் மெமரிஸ்காண்டி. D9. இந்த லாஸ்ட் செமஸ்டர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிருச்சு. கேர்ள்ஸ் வந்து எல்லாரோட நேமும் போர்டில் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. என்னோட சிஎஸ்சி ஃப்ரெண்டும் விளாக்ல வரேன், அவனே ஒரு வீடியோ எடுத்துட்டேன். இந்த கிளாஸ் ரூமில் தான் நான் செகண்ட் இயரில் வந்து உட்காந்துருந்தோம். D7. அந்த கிளாஸ் ரூமே ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அது வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தனால உள்ள போய் வீடியோ எடுக்க முடியல. அதை ஜஸ்ட் வந்து வீடியோ எடுத்து இப்போ தான் காலேஜ் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆன்லைன் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ஒரு 3 செமஸ்டர் போச்சு. அப்புறம் டக்குன்னு இப்போ காலேஜே வந்து முடிய போகுதுன்னா நம்பவே முடியல. அவ்வளோ வேகமாக அந்த காலேஜ் லைஃப் வந்து போயிடுச்சு. இந்த கொரோனா மட்டும் வராமல் இருந்திருந்தா நான் 4 வருஷமே காலேஜ் வந்து வந்திருப்பேன். மழை வேற நல்லா பெஞ்சிச்சு. அப்படியே ஒவ்வொருத்தவங்களா டாட்டா சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து கிளம்பும் போது கொஞ்சம் வந்து வருத்தமாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தன் எல்லாருக்கும் ஸ்வீட் வேற மைசூர் பாக் வேற கொடுத்துருந்தேன். அதை வாங்கி சாப்பிட்டோம். எல்லாருக்குமே கை கொடுத்து அப்புறம் வந்து டாட்டா சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போர்டில் தான் எங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லாரோட 61 நேமுமே வந்து இருக்கு. நடுவில் ஈஸின்னு எழுதியிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அது வந்து EEE டிபார்ட்மெண்ட்ல வந்து இருந்துச்சு. அதை வந்து தூக்கிட்டு வரக்கு வந்து ஹெல்ப் கேட்டிருந்தா. அதை வந்து படிக்கட்டில் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் லிஃப்ட்ல வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து எடுக்க வந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் செகண்ட் ஃப்ளோர்ல ஈஸி டிபார்ட்மெண்ட் இருக்கு. 4th ஃப்ளோர்ல வந்து EEE இருக்கு. ஸோ வந்து நாங்கள் அங்கே போயிட்டோம். இதுதான் வந்து அந்த ப்ராஜெக்ட். சோலார் மூலமா வீல் சேர் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். சோலார் பேனல் வேற லைட்டா கலந்துருச்சு. அதை எடுத்து எப்படியோ மாட்டி அவங்க வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இந்த வியூவை பாருங்க. அந்த 4th ஃப்ளோர்ல இருந்து வியூ பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. அப்படி கிரீனிஷா அந்த மழை பெஞ்சோன்னு பார்க்கறதுக்கே செமையா இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து வீடியோ எடுத்தேன். இன்னும் வந்து லிஃப்ட் வரல. ஸோ வந்து நம்ம இந்த இதை வந்து வீடியோ எடுப்போம் தான் வீடியோ எடுத்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து லிஃப்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டான். சரின்னு நானும் போய் லிஃப்ட்ல வந்து ஏறியாச்சு. இப்போ எங்களோட ஈஸி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அப்புறம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு அப்புறம் வந்து கை கொடுத்து அவங்கள வந்து நம்ம அனுப்பிச்சு வச்சிட்டோம். எப்போ நாங்கள் நெக்ஸ்ட் எல்லாருமே ஒன்னா மீட் பண்ண போறோம்னு தெரியல. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து மேலே போய் வைக்கிறதுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டா. இன்னொருக்கே நாங்கள் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இன்னொரு EEE டிபார்ட்மெண்ட்ல வந்து வைக்கிறதுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பயுமே பாருங்களேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அப்ப நான் எடுத்த வியூவோட இதுவுமே நல்லா இருந்துச்சு. பட் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. லைட்டா வெயில் அடிக்கிறனால அடுத்து வந்து நாங்க ப்ராஜெக்டை வச்சுட்டு இன்னொரு ரிட்டர்ன் வந்து எங்க டிபார்ட்மெண்ட்க்கு வந்து வந்துட்டோம். கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி போட்டோ மாதிரி எடுத்து தம்ப்நெயில்ல வைக்கலாம்னு நினைச்சேன். பட் அது வந்து எடுக்க முடியல. அட்லீஸ்ட் அவங்க பேர் கூட செல்ஃபி வீடியோ எடுப்போம் தான் இந்த வீடியோ எடுத்தேன். அப்புறம் கிளாஸ்ல இருக்கிற கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் வீடியோ எடுத்தேன். ஃபைனல் இயரில் நிறையா கிளாஸஸ் வந்து இந்த VLSI லேப் தான் வந்து வந்திருந்தோம். லாஸ்ட்டாக வந்து இந்த லேபையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிடுவோம். இந்த லேபையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ எடுத்து அடுத்த நாளே போஸ்ட் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் எடிட் பண்ணுறதுக்கு மனசே வரல. இந்த வீடியோவை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்து எங்கள் ப்ராஜெக்ட் மென்டார் அசோக் சார் கூட ஒரு வீடியோ எடுத்தேன். நெக்ஸ்ட் HOD சார் வந்து எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. உங்கள் ட்ரீம் எதுவோ அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன எஃபோர்ட் வேணுமோ எல்லாமே போடுங்கன்னு. அப்புறம் நாங்கள் எல்லாருமே HOD சார் கூட சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்தோம். அடுத்து HOD சாருக்கு எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சோம். நானும் கை கொடுத்துட்டு சார் வந்து கிளம்பிட்டாங்க. என்னதான் இந்த வீடியோவில் நான் சந்தோஷமா பாய் சொன்னாலும் என்னோட மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. லாஸ்ட்டாக எல்லாருமே கிளம்பும் போது எமோஷனல் ஆயிட்டாங்க. லாஸ்ட்டாக மறந்துடாதன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் யாரையுமே மறக்க மாட்டேன். இந்த காலேஜ் லைஃப்பில் எனக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. நல்ல நல்ல ஸ்டாஃப்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியே கிளம்பிட்டோம். மயில் பார்த்தீங்களா அழகாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் வீடியோ எடுக்கும்போது மயில் வந்து இந்த மாதிரி வந்ததில்லை. அதையுமே சேர்த்து நான் வீடியோ எடுத்துட்டேன். அடுத்து வந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம். இன்னும் வந்து விளாக் முடியல. வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. எல்லாருமே வந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே காலேஜில் போய் டேரெக்டாக ஜாயின் பண்ணி எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பார்த்துருப்பீங்க. பட் நாங்கள் அப்படி இல்லை. எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இடையில தான் வந்து நாங்கள் காலேஜ் வந்து கண்டினியூ பண்ணோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டான லைஃபாக இருந்துச்சு. லாஸ்ட் அந்த காலேஜ் விட்டு போகும்போது ரீல்ஸ் மாதிரி எடுத்துக்கிடுவோம். ரீல்ஸ் வந்து எடுத்தேன். இன்னும் நான் போஸ்ட் பண்ணல. கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். என்னோட 2 ஐடியுமே கொடுக்குறேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக காலேஜில் நான் நின்று ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணும்னு. ஆனால் இப்போ வந்து என்னோட யூடியூப் சேனல் 14.5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. என்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் அச்சீவ் பண்ணுவேன். இந்த காலேஜ் படித்த 4 இயர்ஸில் நான் நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் நிறைய விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து விருதுநகரில் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிடலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து காலேஜ் முடிஞ்சோன்னா நான் விருதுநகர் பஸ் ஏறி இப்போ விருதுநகருக்கு வந்து வந்தாச்சு. ஆல்ரெடி வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ நாங்கள் வந்து சேர்ந்து வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட போகிறோம். இந்த ஹோட்டலுக்கு தான் வந்து நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே வந்து ஏசி இருக்குன்னு சொன்னா சரி நாங்கள் வந்து மேலே வந்து போயாச்சு. மேலே தான் ஏசி இருக்கு. வந்து நாங்கள் வந்து ஹோட்டலுக்குள்ளே வந்து போயிட்டோம். பட் லைட்டிங் மட்டும் கொஞ்சம் வந்து டல்லாக இருந்துச்சு. செட்டப்லாம் நல்லா இருந்துச்சு. லைட்ஸ் வந்து பிரைட்டாக இல்லை. ஸோ வந்து வீடியோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் கம்மியான கிளிப்ஸ் தான் வந்து இங்கே எடுத்திருக்கேன். கை கழுவிட்டு வந்து நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போயாச்சு. இலையை போட்டுட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 2 சிக்கன் ரைஸ் ஆளுக்கு 2 புரோட்டா வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ண எல்லாமே
டேபிளுக்கு வந்துருச்சு. 2 புரோட்டா, அது கூட வந்து கறி குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சட்னியுமே வந்து தொட்டுக்கிற கொடுத்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. பட் வந்து கிரேவி இல்லைனா தயிர் வாங்கி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப மசாலா போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து நான் என்ன புரோட்டா வாங்கியிருந்தேன், அது கூட வந்து நூடுல்ஸ் அடுத்து ஒன்று ஆர்டர் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். என்ன புரோட்டா அடுத்து புரோட்டா, இது ரெண்டையும் பிச்சு என்ன புரோட்டாவையும் ஒரு புரோட்டாவையும் 2 வந்து சேர்ந்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருந்துச்சு. இதுதான் வந்து பில்லு. ஒரு 700 ரூபா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஈவினிங் கடைக்கு போனோம். வெளியே வந்து வரும்போது கொஞ்சம் இருட்டி, கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு வந்து வந்தாச்சு. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இந்த சைடு போனால் கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ஃப்ரெண்ட் வந்து உங்கள் 2 பேரையும் நான் பஸ் ஸ்டாப்பில் வந்து ட்ராப் பண்ணுறேன், அங்கே வந்து மதுரை பஸ் இருக்குன்னு சொன்னான். அவன் வந்து பைக்கில் போய் என்னையும் என்னோட ஃப்ரெண்டையும் வந்து ட்ராப் பண்ணான். அப்புறம் அவனுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு கை கொடுத்துட்டு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் 3 பேருமே காலேஜில் எப்பயுமே ஒன்றா தான் இருப்போம். 3 பேரும் வந்து ஒவ்வொரு சைடு போகிறோம். கொஞ்சம் அதுவுமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பஸ்ல ஏறி நானும் என்னோட ஃப்ரெண்ட் டிக்கெட் எடுத்துட்டோம். நான் வந்து திருமங்கலத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். அங்கேருந்து வந்து விருதுநகர்லேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ காலேஜ் சைடு தான் போகிறோம். ஸோ வந்து காலேஜை வந்து வீடியோ எடுத்தேன். நைட்டில் வந்து நிறைய லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து நைட்டில் எடுத்தனால கொஞ்சம் வந்து டல்லாக தெரியுது. ஹோட்டல் பர்மா கடையில் வந்து ஒரு இடத்துல வந்து பஸ்ஸை வந்து சும்மா வந்து ஒரு நிப்பாட்டினாங்க, அதையுமே வீடியோ எடுத்தேன். திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஸ்டாப்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் திருமங்கலத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. அவங்க சாப்பிட்டோன்னே அப்படியே நாங்கள் எல்லாரும் பேசிட்டு இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். இங்கேயுமே வந்து நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. அப்படியே வந்து எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாட்டா பை பை ஃப்ரம் டிபி.